குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நைன்த் மேக்ஸ்ல நெக்ஸ்ட் லெசன் மென்சுரேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஏழாவது பாடம் மென்சுரேஷன் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ இந்த பாடத்துல நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாம் படிச்சுட்டு வந்த ஷேப்ஸ், அளவியல், வடிவங்கள், இரு பரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள், இதனுடைய கண்டினியூட்டி 10ஆம் வகுப்புல நமக்கு ஒரு முக்கியமான பாடம் மென்சுரேஷன். அதுவும் மென்சுரேஷன் தான், அதுவும் ஏழாவது பாடம் தான். ஸோ கண்டினியூட்டி இருக்கு. அதனால இங்கேயே நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அப்பப்பவே கேளுங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி கேட்போம். ஒரு நாளைக்கு ஒரு 24-25 இயர்ஸ் இருக்கிற ஒரு பையன் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. ஒரு பையன், அவங்க அம்மா அப்பா 3 பேரும் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறாங்க. சரியா? அந்த பையன் வந்து ட்ரெயின்ல விண்டோ சீட், நம்ம எல்லாருக்குமே, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, விண்டோ சீட் வந்து எல்லாரும் லைக் பண்ணுவோம். ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு வரணும், வேடிக்கை பார்த்துட்டே வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த விண்டோ சீட் பக்கத்துல அந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். அப்போ விண்டோ சீட் பக்கத்துல ஒரு 25 வயசு பையன்னு வச்சுக்கோங்க. 25 வயசு பையன் அப்பா அம்மா கூட இருக்காங்க, உட்காந்துருக்கான். அவன் வந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு ட்ரெயின். சோ அங்க வந்து, அப்பா மரம் பாருங்க நம்ம பின்னாடியே ஓடி வருது, ரோடு பாருங்க நம்ம பின்னாடியே நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து, ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை வந்து ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கும்போது மரம் வந்ததுன்னா, ஐ மரம் என் கூடயே நடந்து வருது, பக்கத்துல போற ட்ரெயின் கூட நம்ம கூட வருது அப்படி சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க, குட்டி பசங்க. அந்த மாதிரி அந்த பையன் வந்து சொல்றான் அப்பா கிட்ட. அப்போ அதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல வந்து, அவங்களுக்கு ஆப்போசிட்ல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து இந்த பையன் வந்து, என்னடா 25 இயர்ஸ் மாதிரி இருக்கான், ஆனா அவன் வந்து பேசுறதெல்லாம் ஏதோ 4 வயசு குழந்தை மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. திருப்பியும் அந்த பையன் வந்து கத்துறான், அப்பா மேல பாருங்க, மேகமெல்லாம் நம்ம கூடயே வருது, நடந்து வருது, நம்ம கூடயே நடந்து வருது, நம்ம மேகத்துக்குள்ள போறோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றான். அப்போ அந்த திருப்பியும் அந்த பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க, என்னடா இவ்ளோ பெரிய பையனா இருக்கான், பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கான், அவனை பார்த்தா வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றான், என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே வராங்க. கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்து இந்த பையன் இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த பையனோட அப்பாட்ட அந்த பக்கத்துல இருக்கிற சீட்ல இருக்கிறவங்களால வந்து தாங்க முடியல. அவங்களுக்கு வந்து, நமக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு யாராவது வித்தியாசமா பண்ணினாங்கன்னா நம்ம அதையே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? சோ அதே சேம் அந்த பையன், அவங்களால வந்து தாங்க முடியல அந்த விஷயத்த. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கிட்ட கேட்டுடுறாங்க, அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு, ஏங்க உங்க பையனை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் வந்து பையன் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கான், 10-25 வயசாச்சு, பட் ஒரு 4 வயசு குழந்தையோட மெச்சூரிட்டி மாதிரி அவன் வந்து எல்லாமே பேசுறானே, ஏன் இப்படி வந்து பண்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த பையனோட அப்பா சொல்றாரு, அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நாங்க இப்பதான் டாக்டர் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே பார்வை கிடையாது, இன்னைக்குதான் அவனுக்கு வந்து பார்வையே வந்திருக்கு, கண் பார்வை இல்லாத என்னோட பையனுக்கு இன்னைக்குதான் கண் பார்வை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா சொன்னதும் அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங். ஐயோ, நம்ம வந்து உண்மை என்ன அப்படின்னு தெரியாம இவங்களை இப்படி தவறா நினைச்சிட்டோமே, தப்பா வந்து யோசிச்சுட்டோமே, அந்த பையனையும் நம்ம வந்து ஒரு தப்பான தாட்ல பாத்துட்டோமே, ஒரு நல்ல பையனை வந்து ஏதோ வந்து ஒண்ணுமே தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு இது சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான வந்து உண்மையான கதைகள், உண்மையான சம்பவங்கள் இருக்கும். சோ அதனால நம்ம எப்பவுமே மத்தவங்கள பார்வையால, நம்ம பார்க்கிற பார்வையில நம்மளுடைய பார்வையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு குரங்கு பொம்மை இருக்கும், கண்ண காத வாய மூணையும் பொத்திருப்பாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி கண்ணு காது மூக்கு, சாரி கண்ணு காது வாய் எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க.
சோ அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் நம்ம ஒரு ஊகம் பண்ணி யாரையுமே எந்த ஒரு இடத்துலயும் தவறாக மதிப்பிடுதல் கூடாது. ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க கம்மியா படிக்கிறாங்க, கம்மியான மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள இழிவா எடை போடக்கூடாது. அவங்களுக்குள்ள வேற டேலண்ட் இருக்கலாம், இல்லைன்னா அந்த எக்ஸாம்ல அவங்களுடைய சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாம போயிருக்கலாம். எந்த ஒரு விஷயம் வேணாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மாறி மாறி நடக்கலாம். ஆனா இதுதான் இப்படிதான் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது. உண்மையா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. மத்தவங்கள தீர்மானிக்கும் போது நம்ம தீர்மானிக்க நினைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த உண்மையை இழந்துருவோம். சரியா? சோ சில நேரங்கள்ல அந்த உண்மையானது நம்மள ஆச்சரியப்படவும் வைக்கலாம். இப்ப இந்த பையனை தப்பா எடை போட்டாங்க. பட் அந்த உண்மை தெரிஞ்சோன்னே அவங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இருக்கும். யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறைவாக மதிப்பிடக் கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு வாய் இருக்கு அப்படி சொல்லிட்டு யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பேசக்கூடாது. ஓகேவா? சோ அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போறோம். நம்ம பாடத்துல ஃபர்ஸ்ட் அளவியல், மென்சுரேஷன், சாரி, மென்சுரேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போற ஷேப்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம். முக்கோணம், ட்ரையாங்கிள், முக்கோணத்தினுடைய ஃபார்முலா, நாற்கரத்தினுடைய ஃபார்முலா. முக்கோணம் மற்றும் நாற்கரம் இது ரெண்டுக்கும் ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டர், இதுக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முக்கோணம் மற்றும் நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அளவியல் பாடத்துல அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏ, அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, எல்எஸ்ஏ. இது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இது மூணும் கியூப் அண்ட் கியூபாய்டு. இந்த ரெண்டு ஷேப்புக்கு, கியூப் அண்ட் கியூபாய்டுக்கு டிஎஸ்ஏ, எல்எஸ்ஏ வால்யூம், ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டருக்கு ஏரியா. ஓகே, மொத்தமா இந்த பாடத்துல 4 ஷேப்: ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டர், கியூபாய்டு. முக்கோணம், நாற்கரம், கனசெவ்வகம், கனசதுரம். இதனுடைய மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு, பரப்பளவு. ஓகே, இததான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முக்கோணம் மற்றும் நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் திஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா? அந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கறதா இப்ப சிமுலேஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ஒன் பை ஒன்னா சொல்றேன். சிமுலேஷன் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். அந்த இதுல அந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கறத சிமுலேஷன்லயே பாத்துருங்க. இதை வச்சு நீங்க சம்ஸே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சோ உயரம் தெரிஞ்சு, இல்ல உயரம் தெரிஞ்சதுன்னா ஒண்ணு, உயரம் தெரியாத ஒரு பரப்பளவுக்கு எப்படி நீங்க ஒரு முக்கோணத்துக்கு எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது? உயரம் தெரியாத 3 பக்களவுகள் தெரிந்த ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அதற்கு உபயோகப்படுத்தப்படுவதுதான் இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலால 3 சைடு இருக்கு. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 சைட்ஸ் இருக்கு. ஏ பி சி 3 சைட்ஸ் இருக்கு. சோ இத இந்த மாதிரி 3 பக்களவு மட்டும் தெரியும், உயரம் தெரியாத
ஒரு முக்கோணத்தோடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரான் வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்காரு. இந்த ஹெரான் அப்படிங்கிறவர் வந்து அலெக்சாண்ட்ரியாவை வந்து சேர்ந்த ஒரு கிரேக்க கணித மேதை இவர். சரிங்களா? சோ இவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா வந்து என்னங்கிறது இதுல கடைசியில வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுல இந்த எஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மூன்று ஏபிசி அளவுகள் இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலால வர ஒவ்வொரு எஸ்ஸும். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திருக்காங்க. ஏபிசில வந்து அதனுடைய பக்கங்கள் வந்து ஏ பிசி ஸ்மால் ஏபிசி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த ஹெரான் ஃபார்முலா to find the area of a triangle from the length of its side, let equal 1/2 the perimeter. இந்த பெரிமீட்டர் எப்படின்னா முக்கோணத்தின் அரை சுற்றளவு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த எஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 எஸ் ஃபார்முலால வருது இருக்கு இல்லையா, அதுதான். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ். இதுதான் நம்ம வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாற்கரம் கொடுத்தாலும் அதை ரெண்டு முக்கோணமா பிரிச்சுப்போம். முக்கோணம் கொடுத்தாங்கன்னா ஒண்ணு. ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய பக்க அளவுகள் ஏ பி சி டிவைடட் பை 2 போடணும். போடுறாங்க பாருங்க. ஏ ஒரே நிமிஷம், இந்த சிமுலேஷன்ல சேஞ்சஸ் ஆகுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் வெறும் ட்ரையாங்கிளா இருக்கு. இதற்கு வந்து மையப்புள்ளி கண்டுபிடிச்சு ஏபிசி கட் பண்றாங்க. சோ ஏ டு ஏ ஓல இருந்து ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். அப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு சர்க்கிள் போடுறாங்க. ஒவ்வொரு இதுக்குமே சைட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏ என்ன, சி ஒன் ஏ அப்படிங்கிறது A1 B1 C1 the segments tangent to the inscribed circle from ABC. ஓகே, இதுல ஏனா என்ன, பினா என்ன, சி இந்த ஸ்மால் ஏபிசி தான் டான்ஜென்ட் வரைஞ்சு ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க. சோ ஏ அப்படி A1 அப்படிங்கிறது எஸ் மைனஸ் A1, B1 எஸ் மைனஸ் B1, C1 எஸ் மைனஸ் C1. ஓகே, பாருங்க இப்போ இது ஒரு நாற்கர வடிவமும் வந்துருச்சு இங்க. இது எப்படி இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா, the shaded the shaded rectangles are twice the area of the triangle. So area of the triangle கான ஃபார்முலா கீழே வருது பாருங்க. square root of a plus square root of s into s minus a into s minus b into s minus c. இதுதான் area of the triangle க்கு ஃபார்முலா. This ABC is, this S is A plus B plus C by 2 sides. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவுடைய ஃபுல் டெரிவேஷன் எப்படி வந்திருக்குன்னு கொடுத்திருக்காங்க. பட் இந்த தியரம் நமக்கு கிடையாது. ஓகே, இந்த தியரம் இஸ் நாட் ஃபார் அஸ். இந்த ஹோல் தியரம் வந்து நமக்கு இல்ல, தேற்றம். சோ அதனால நமக்கு ஃபார்முலா இந்த சைட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, அதனுடைய பெரிமீட்டர் வச்சு எப்படி வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க, ஃபைனல் ஃபார்முலா என்ன வருது, இதுதான் இந்த சிமுலேஷன்ல நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சாரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம். ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னா ஒரு முக்கோணத்துக்கு உயரம் தெரியாது, பக்க அளவுகள் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. பக்க அளவுகள் தான் ஏபிசி. அந்த பக்க அளவுகளை வைத்து நாம் வந்து அரை சுற்றளவின் மூலமாக இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். நாற்கரம்னா அதை ரெண்டு சைடு முக்கோணமா கட் பண்ணுவோம். முக்கோணம்னா அது ஒரே ஒரு சைடு. ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு 7.1க்கான கான்செப்ட். ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முக்கோணம் மற்றும் நாற்கரத்தின் பரப்பளவை கண்டுபிடித்தல் அப்படிங்கிறது தான் 7.1 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் அண்ட் கண்டென்ட். இப்போ நமக்கு மொத்தமாவே இதுல வந்து 7.1 2 3 மூணு எக்ஸசைஸ் தான் இருக்கு. 7.1ல ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரோடைய ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய கணக்குகள் 10 இருக்கு. 7.2ல சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கியூபாய்டு அண்ட் கியூப், கியூப் அண்ட் கியூபாய்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்றது 7.2. 7.3ல வந்து
வால்யூம் ஃபார் தி கியூபன் கியூபாய்ட். ஓகேவா? டோட்டலா 3 எக்ஸசைஸ் 3 டாபிக்ஸ். இங்க மொத்தமாவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ சேர்த்து தான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அண்ட் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டர். So totally three concept, three exercise. First exercise concept triangle and quadrilateral Heron's formula வச்சு ஏரியா கண்டுபிடிக்கிறது. செகண்ட் கான்செப்ட் வந்து டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ ஆஃப் கியூபன் கியூபாய்டு 7.2. 7.3 வந்து வால்யூம் ஆஃப் கியூபன் கியூபாய்டு. ஓகே, அவ்வளவுதான் டோட்டல் ஓவரால் லெசனே 3 எக்ஸசைஸ் இதுதான். சோ இப்போ நீங்க ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம போறோம். ஓகேவா? இருங்க, கொஸ்டின் ஷோ பண்றேன். Exercise 7.1. Use Heron's formula, find the area of a triangle whose sides are 10 centimeter, 24 centimeter and 26 centimeter. ரெண்டாவது கணக்கு மீட்டர்ல கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, டன். தமிழ்ல ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.1 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் 10 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர், total 3 sides. ஓகேவா? So using Heron's formula, area of triangle is equal to area of triangle, symbol la போடுறேன் triangle, equal to square root of s into s minus a into s minus b into s minus c சதுர அலகுகள், square units. Okay, so where s is equal to a plus b plus c divided by 2. So இங்க a is 10 and b is 24 and c is 26 divided by 2. 20, 40, 50, 56, 60 சென்டிமீட்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 60 divided by 2 which is equal to 30 சென்டிமீட்டர். s is equal to 30 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஃபார்முலால கொண்டு வந்து நான் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏரியா is equal to square root of 30 into 30 minus 10 into 30 minus 24 into 30 minus 26. Okay, so which is equal to 30 into 20 into 30 minus 10 20, 30 minus 24 6, 30 minus 26 4. Okay va? So இப்போ இங்க 3 2s are 6, 6 ரெண்டு சைஃபர் இருக்கு, 600 into 6 4s are 24. So இப்போ 600 into 24, 24 into 6 போட்டீங்க அப்படின்னா இங்க போடுறேன், 24 into 6 is equal to 144. பக்கத்துல ரெண்டு சைஃபர் போட்டுக்கோங்க. ஓகேவா? 144 உடைய ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும், 12 12 144. சோ 12 வெளியில எடுத்துருங்க. பக்கத்துல ரெண்டு சைஃபருக்கு ஒரு சைஃபர் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வரும்போது வரும். ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு, ஏரியா. ஓகேவா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, மேம் நம்ம வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து உயரம் தெரியாத முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இங்க எங்கேயாவது முக்கோணத்துக்கு வந்து உயரம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
தெளிவா அவங்க வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டாவே அங்க வந்து சைட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஹைட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ரூல். சோ அப்ப நமக்கு வந்து ஹைட் இருக்க கூடாது, சைட்ஸ் இருக்கணும் இல்லையா? சோ அப்ப இங்க வந்து ஆல்வேஸ் ஹைட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஹைட் கொடுத்துட்டா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹாஃப் பிஹெச்னு போயிடுவோம். இங்க ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி கொடுத்து சைட்ஸ் கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டின், இந்த சம் போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல ஏ செகண்ட் சப்டிவிஷன் 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். ஓகே, சோ இங்க ஏரியாவுடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c square units. ஓகேவா? சோ இங்க s is equal to a plus b plus c divided by 2. So s is equal to 1.8, 8, 8.2 divided by 2. 8 plus 8 16, 17, 18, 18 by 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 18 divided by 2 which is 9. s is equal to 9. இப்போ area is equal to square root of 9 into 9 minus 1.8, 9 minus 8, 9 minus 8.2. 9 into 9 minus 1.8 is equal to 7.2. 9 minus 8 is equal to 1. 9 minus 8.2 is equal to 0.8. ஓகேவா? சோ 9 9. ஓகே, அதுக்கப்புறம் 9 into 7.2 into 0.8 போட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51.84 வரும். 7 7 49, 8 8 64. சோ 49 அப்படிங்கும் போது 7 7.2 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுதான். சாரி, ஸ்கொயர் மீட்டர், சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர். எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால ஸ்கொயர் மீட்டர் ஆன்சர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். கொஸ்டின் காட்டுறேன், ரீட் பண்றேன். The sides of the triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area and cost of leveling the ground, leveling the ground at the rate of 20 per meter squared. அதாவது கிரவுண்டோடைய சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த லெவல் ஆஃப் கிரவுண்ட வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா அப்படின்னா இந்த ஏரியா நீங்க கண்டுபிடிக்கிற ஏரியாக்கு எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ வந்து 100 மீட்டர் கண்டுபிடிக்கிறோம், 100 மீட்டர் ஸ்கொயர், 100 சதுர மீட்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 100 இன்டூ 20. ஓகேவா? எவ்வளவு கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு இன்டூ 20. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவுடைய வேல்யூ இன்டூ 20 rupees போட்டா லெவலிங் ஆஃப் த கிரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அந்த ஏரியாவை லெவல் பண்றதுக்கு எத்தனை ரூபா அப்படின்னு தெரிஞ்சிடும். இருபத்தி 2 மீட்டர், 120 மீட்டர்,
122 மீட்டர். ஏரியாவுடைய ஃபார்முலா, ஏரியா A is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A into S minus B into S minus C சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுல S is equal to A plus B plus C divided by 2. That is 22, 120, 122, 200, 220, 240, 260, 264. 264 டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது 132 மீட்டர். எஸ் இஸ் ஈக்குவல் டு 132 மீட்டர். ஸோ இப்போ ஏரியா ஃபார்முலால போடுற ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132 into 132 minus 22 into 132 minus 120 into 132 minus 122 meter squared. Area is equal to square root of 132 into 132 minus 22 is 110 into 132 minus 120 is 12 into 10. Okay. Meter square. Okay வா? So இப்போ 132 இல்லையா? 132 எப்படி பிரிக்கலாம்? 110 எப்படி பிரிக்கலாம்? 12 எப்படி பிரிக்கலாம்? 10 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது பெரிய நம்பரா போயிடும். 6 2 12, 6 2 12, 66, 33. மூணாவது பாடல போட்டா 11, 11வது பாடல போட்டா 1, 3 11, 11 1. ஓகேவா? சோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 11. ஒவ்வொன்னா ஸ்ப்ளிட் பண்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது 110 இல்லையா? 2ஆல போட்டீங்கன்னா 2 5 10, பேலன்ஸ் 1, 2 5 10. திருப்பியும் 11ஆல போட்டீங்கன்னா 5, 5ஆல போட்டா 1. சோ இங்க 11 5 2. அடுத்தது 12 இல்லையா? 12 2வது பாடல போட்டா 2 6 12, 2ல போட்டா 2 3 6, 3ஆல போட்டா 1. 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 10. 2 5 10, 5 1 5. 2 இன்டூ 5. இப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து இப்ப இதை என்ன பண்றேன்னா நான் வந்து ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? எத்தனை 2 இருக்கோ அது எல்லாத்தையும் பக்கத்துல, எத்தனை 3 இருக்கோ அது எல்லாத்தையும் பக்கத்துல. 2 இன்டூ 2 இன்டூ 1 2 3 4. 2 இன்டூ 2 இன்டூ 2. 3 எவ்வளவு இருக்கு? ஒரு 3, இன்னொரு 3, 2 3 இருக்கு. 11 எவ்வளவு இருக்கு? 2. 5 எவ்வளவு இருக்கு? 2. ஓகே, இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எழுதிட்டேனா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்ல இருந்து இப்ப இதை வெளியில எடுக்கிறேன். வெளில எடுக்கும் போது 1 2 மொத்தம் 6 2 சொன்னேன் இல்லையா? ஆமா, இங்க ஒரு 2 மிஸ் பண்ணிருக்கேன். சொல்லிட்டே ஒரு 2 மிஸ் பண்ணிருக்கேன். 2 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 11 இன்டூ 3 இன்டூ 5. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் நம்ம. 2 2 4, 4 2 8, 11 3 33 இன்டூ 5. 8 5 40 இன்டூ 33. 4ஆல பெருக்கிறீங்க.
முன்னா 4 இன்ட்டு 3 12க்கு 2 மீதி 1 4 இன்ட்டு 3 12 13 0 அப்படியே போட்டுக்கோங்க. 1320 மீட்டர் ஸ்கொயர்டு தான் ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1320 மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த மாதிரி பெரிய நம்பரா வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட்டு நீங்க காமனா வெளியில எடுத்தீங்கன்னா தான் உங்களால அதை ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏரியா 1320 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாச்சு. Cost of leveling for 1 meter squared is rupees 20. அப்பனா cost of leveling for 1320 meter squared க்கு 1320 into சரி 20 into 20. ஓகே, இதை மட்டும் நான் delete பண்றேன். இது வரைக்கும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Cost of leveling 1 meter squared is equal to rupees 20. Therefore, cost of leveling 1320 meter squared is equal to 1320 into 20. Multiply பண்ணீங்க அப்படின்னா rupees 26,400. ஓகேவா? சோ இன்னும் நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல 8 சம்ஸ் இருக்கு. இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இத கேட்கலாம், நீங்க கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.